நாம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்த ஆரம்பிக்கணும்னா அது எக்தம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? சரியான நேரம் வரணும், சரியான ஆட்கள் சேரணும், சரியான பிளான் வேணும்னு இப்படி எல்லாத்துக்கும் காத்துக்கிட்டே இருப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த சரியான தருணம்னு ஒண்ணு உண்மையிலே வருதா? இல்ல இந்த காத்திருப்பு நம்மள மொத்தமா முடக்கி போட்டுருதா? வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அப்போ கேள்வியே இதுதான். ஏன் நாம எதையாவது பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு ஓட ஆரம்பிக்கும்போது, கடைசியில பார்த்தா கையில ஒண்ணுமே இல்லாம வெறுமையா நிக்கிறோம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனநிலை என்ன? அது எப்படி நம்மள ஒரு சங்கிலி மாரி கட்டி போடுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நம்மில் பல பேர் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறத ஒரு நல்ல குணம்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையில அது ஒரு பொறி, ஒரு ட்ராப். அது நம்மள ஒரு அடி கூட முன்னாடி நகர விடாம தேவையில்லாத மன அழுத்தத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஒரு மாஸ்டர் பீஸை உருவாக்கணும்னு கனவு கண்டு கடைசியில ஆரம்பிக்கவே முடியாம போயிடுவோம். இதுதான் இதுல இருக்கிற பெரிய முரண்பாடு. இப்போ இத பாருங்க. ஒரு பக்கம் நம்ம கனவுல இருக்கிற உலகம். தலை சிறந்த படைப்புகள், பாராட்டுகள், அங்கீகாரம். ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? இன்னொரு பக்கம் பாருங்க. செயல் முடக்கம், பதட்டம், கடைசியில ஒண்ணுமே சாதிக்கலைன்ற ஒரு வெறுமை. இந்த பெர்ஃபெக்ட்ங்கிற ஒரு வார்த்தை நம்மள இந்த மோசமான யதார்த்தத்துக்குள்ள தள்ளி விடுது. இந்த விஷயத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு குயவனோட கதைக்குள்ள போலாம். அவனோட பேரு மைலோ. இந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிற பொறியில சிக்கி ஒரு கலைஞன் எப்படி தவிக்கிறான் என்பதற்கு மைலோ ஒரு அருமையான உதாரணம். மைலோ ரொம்பவும் திறமையான ஒரு குயவன். அவன்கிட்ட கற்பனை திறனுக்கு பஞ்சமே இல்ல. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவனோட பட்டறைக்கு நீங்க போனீங்கன்னா அது எப்பவுமே காலியா தான் இருக்கும். ஒரு பானை கூட வைக்கிறதுக்கு இருக்காது. திறமைக்கும் அவன் செஞ்ச வேலைக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. அப்போ மைலோவோட பிரச்சனைக்கு ஆணிவேர் எதுன்னு பார்த்தா அது இதுதான். அவன் செய்யற ஒரு பானையில சின்னதா ஒரு கோடு கோணலா போனாலும் சரி, ஒரு சின்ன குமிழி வந்தாலும் சரி, உடனே அதை குப்பைன்னு ஒதுக்கிடுவான். அவனோட அகராதியில ஒரு பொருள் ஒன்னு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், இல்லனா அது குப்பை. இதுக்கு நடுவுல வேற எதுக்குமே இடம் இல்ல. சரியா இந்த நேரத்துல தான் அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கதவை தட்டுது. அரசவைக்கு ஒரு தலைசிறந்த படைப்பை உருவாக்க ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க. ஒரே வாரம் தான் டைம். இதுதான் சரியான சான்ஸ், நம்ம திறமையை காட்டணும்னு மைலோ நினைக்கிறான். ஆனா இப்பதான் அவனோட இந்த பர்ஃபெக்ட்ங்கிற குணம் ஒரு பெரிய பரீட்சையை சந்திக்க போகுது. சரி, முடிவு என்னவா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஆனா அவனால ஒரு முழு பானையை கூட செஞ்சு முடிக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் ஒரு சின்ன தப்பா பார்த்தா போதும், உடனே இது சரியில்லைன்னு சொல்லி அதை உடைச்சு போட்டுடுவான். கடைசியில போட்டி நாள் அன்னைக்கு பார்த்தா அவன் முன்னாடி உடைந்த களிமண் துண்டுகளும் தாங்க முடியாத மன அழுத்தமும் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. இப்படி தோல்வியில உடைஞ்சு போயிருந்த மைலோவை தேடி எலியாஸ்னு ஒரு அனுபவம் வாய்ந்த கைவினைஞர் வர்றார். அந்த ஒரு சந்திப்பு தான் மைலோவோட வாழ்க்கைய மாத்த போற ஒரு பெரிய திருப்புமுனையா அமைய போகுது. எலியாஸ் சொன்ன இந்த வார்த்தைகளை நல்ல கவனிங்க. மைலோ, நீ ஒரு குயவனா இருக்க முயற்சி பண்ணல, நீ ஒரு கடவுளா இருக்க முயற்சி பண்ற. கடவுள்கள் மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியும். இது மைலோவோட மொத்த உலகத்தையுமே புரட்டி போட்டுடுச்சு. ஆமா, மனுஷன்னா குறை இருக்கத்தான் செய்யும். பரிபூர்ணமா இருக்கிறது மனுஷனோட இயல்பே இல்லைன்ற அந்த உண்மைய அப்போதான் அவன் உணர்ந்தான். இது இன்னும் விளக்கமா சொல்ல எலியாஸ் இயற்கையை ஒரு உதாரணமா காட்டுறாரு. பாத்தியா, ஒரு மரத்தோட கிளைகள் எப்பவாச்சும் நேரா இருக்கா? ஒரு நதி நேர்கோட்டுல ஓடுதா? இல்லையே. இயற்கையோட அழகே அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன குறைகள்ல தான் இருக்கு. எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஒப்பீடு இல்லையா? அப்புறம் அவர் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. முடிக்கப்படாத ஒரு பானையால தண்ணிய சேமிக்க முடியாது. அதே மாதிரி தான் உன் தலைக்குள்ள இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட்டான யோசனையால யாருக்கும் எந்த பயனும் இல்ல. ஒரு பொருள் எவ்வளவு அழகா இருக்கிறத விட அது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கிறது தான் முக்கியம். சரி, இந்த கதையிலேருந்து நாம கத்துக்கிட்ட இந்த பாடத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னு இப்ப பார்க்கலாம். வெறும் தத்துவமா பேசிட்டு இருக்காம அதை எப்படி செயலுக்கு கொண்டு வரதுன்னு பார்ப்போம். அப்போ கதையோட முடிவுல என்னாச்சு தெரியுமா? எலியாஸ் சொன்னதை நம்பி மைலோ கண்ணு மூடிக்கிட்டு ஒரு கிண்ணத்தை செஞ்சான். அது கொஞ்சம் கோணல் மோனலா தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அரசர் அங்கிருந்த மத்த பளபளப்பான பெர்ஃபெக்ட்டான ஜாடிகளை எல்லாம் விட்டுட்டு இந்த கோணலான கிண்ணத்தை தான் வாங்கினார். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுல ஒரு மனிதத்தன்மை இருக்குன்னு அவர் உணர்ந்தார். அப்போ எலியாஸ் சொன்ன அந்த வழிகாட்டுதல நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா எடுத்துக்கலாம். 1, உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்காம ஒரு விஷயத்த தைரியமா செய்ய ஆரம்பிங்க. 2, ஒரு வேலைய தொடங்கிட்டா அது எப்படி வந்தாலும் சரி அதை முதல்ல முடிங்க. 3, உங்க வேலையில இருக்கிற சின்ன சின்ன குறைகளை பார்த்து கவலைப்படாம அதுதான் அதோட தனித்துவம்னு ரசிக்க கத்துக்கோங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, பெர்ஃபெக்ட்டா பேச முடியலையேன்னு பயந்துட்டு அமைதியா இருக்கிறத விட ஒரு வாக்கியத்தை தப்பு தப்பா பேசுறது எவ்வளவோ மேல். ஏன்னா ஒரு முழுமையான மௌனத்தை விட ஒரு உடைந்த வாக்கியம் நிறைய விஷயங்களை சொல்லும். செயல்பாடுதான் முக்கியம், பரிபூரணம் இல்ல. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி.
ரொம்ப நாளா பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அத பரவாயில்ல இது போதும்னு நினைச்சு இந்த வாரம் நீங்க செஞ்சு முடிக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறது கூட நிக்கிற இடத்துலயே நிக்கிறத விட பெரிய முன்னேற்றம் தான்.